பர்கர் புட்டி எல்லாரும் வாங்க. ஆல் இஸ் கன்சியூம். ஹாய் கைஸ், வெல்கம் டு பாட் ஆஃப் எச்சர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கும்போதுனா, அன்றைக்கி சண்டே ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கறி எடுக்க கிளம்பிட்டோம். கறி எடுக்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் இல்லை, வண்டிக்கு வந்துட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கறி எடுக்க கிளம்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கோம். அவ்வளோதான், நம்ம போட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். கைஸ், பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு ரைட். வாங்க நம்ம எங்கே போனோம் கைஸ், சரி எடுக்க போகிறோம் கைஸ். சரி அடிச்சா ஏன்னா சிக்கன் வந்து 1 கிலோ எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா சண்டே இன்றைக்கு வந்து நான் சமைக்க போகிறேன் கைஸ். சமைப்போம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம கறி எடுக்க போகிறோம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கடைக்கு வந்துட்டோம் கைஸ். கடைக்கு வந்துட்டு நம்ம அண்ணங்கிட்ட வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ தான் எடுக்க போகிறோம். அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டம்முன்னு வெட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், வந்து நம்ம தனி வாங்கியாச்சு. அடுத்து அவங்க சமைப்போம். இப்போ கறி வாங்கியாச்சு கைஸ். கறிக்கு இப்போ வந்துட்டு மசாலாலாம் வேணும், அது நம்ம தம்பி வாங்க போயிருக்கோம். மசாலா எல்லாம் வாங்கியாச்சு, வாங்க போகலாம். தான் கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு சரன்னு வீட்டுக்கு போயிடலாம் ஒரு 2 நிமிஷத்தில். ஹாய் கைஸ், வெல்கம் டு பாட் ஆஃப் எச்சர். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கும்போதுனா, இன்றைக்கி சண்டே ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி இப்போ வந்து காய் எடுத்துகிட்டு காய் வெட்ட போகிறேன். காய் வெட்டிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். காய், தக்காளி, வெங்காயம் எடுத்தாச்சு கைஸ். இங்கே பாரு கைஸ், நம்ம நிலமை வந்து வெங்காயம் எடுத்து விட்டாங்க கைஸ். இங்கே பாரு நம்ம நிலமை வெங்காயம் எடுத்து விட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு வைக்கணும். இன்றைக்கி எல்லாம் ஃபுல் சமையல் நம்ம தான். அதை வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி எப்பப்பா சரியா வாங்கல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுப்பத்தை வச்சு அடுப்பத்தை வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு சட்டியை வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்துட்டு சிக்கன் குழம்பு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு காடை சிக்கன் 65 அது பண்ண போகிறோம் கைஸ். அவ்வளோதான், நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போடணும், போட்டுடலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கிளறிட்டு வேகத்து விட்டுடலாம். அதை அது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்துட்டு நம்ம பறக்க விட்டு நம்ம மிக்சியில் பறக்க விட்டல அதை வந்துட்டு போட்டுடலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பறந்துருச்சு கைஸ். அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மசாலாவும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை வந்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் கைஸ். கொதிக்க விட்ட வாட்டி நம்ம வந்துட்டு சிக்கன் போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் போட்டுடலாம் உள்ள. இப்பவுமே நான் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்மளே தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். நானும் என் தம்பி மட்டும்தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதான் கைஸ், நம்ம சிக்கன் போட்டுட்டோம் உள்ள. இப்படி சிக்கன் சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், கிளறி விட்டு கொஞ்ச நேரத்தில் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த வேகிற கேப்பில் வந்துட்டு நம்ம காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அது வரைக்கும் இது ரெடி ஆயிரும். அது ரெடி ஆன உடனே நம்ம சாப்பிட போயிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம காடையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. நம்ம தம்பி தான் இன்றைக்கி வந்து இது பண்ண போகிறான். எல்லா மசாலாவெல்லாம் போட்டு எல்லாமே அவன் தான், ஃபுல்லாகவே அவன் தான். பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்லேயே 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கே ஒளி வச்சுருக்காங்க. அது நீங்கள் கண்டுபிடிச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக அவன் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு.
தினம் முழுசாகவே வந்துட்டு அவனே எல்லாமே ரெடி பண்ணுறான். எல்லாம் கடையில் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுறான். ஏதோ மசாலாலாம் போடுறான். நான் சூப்பராக வந்துடும் தான் நினைக்கிறேன். வெறும் தம்பி பண்ணுறான்ல வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ தயிர் போட்டான். தயிர் போட்டு இப்போ ஃபுல்லாகவே அவன் கலக்கிற ஸ்டைலில் பண்ணேன். எப்படி கலக்கும் அந்த இப்போ நம்ம எலுமிச்சை சாரை ஊற்றி கொஞ்ச நேரம் வந்துட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்ச உடனே வந்துட்டு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட போயிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்துட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பொரிக்க வந்துட்டு நாம் போயிட்டோம். A few moments later. எப்படி சூப்பராக பொரியுதா? இப்படி தான் பாருங்கள். ஏன் வந்துட்டு இதில் பொரிக்கிறோன்னா கேஸ் இல்லை கைஸ். கேஸ் விலை அதிகமாகிடுச்சு. அதனால் வந்துட்டு இந்த கரண்ட் ஸ்டவ் தான். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. காடை ஃப்ரை அவ்வளோதான். நம்ம குழம்பு நீங்கள் பார்க்கலையே, அது இன்னும் சூப்பராக வந்துருக்கு. இருங்க காட்டுறேன். இப்போ அந்த குழம்பு பாருங்க கைஸ். இவ்வளோ டேஸ்ட்டு தெரியுமா? ஃபோன்லேயே உங்களுக்கு ஊட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து சமையல்காரது இதுண்ணே அதுண்ணே தின சண்டே ஸ்பெஷல் நம்ம லேட் பண்ணது இப்படி சூப்பராக இருக்கா? ஏன்னா நம்ம தாத்தா வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அதேமாரி அடுத்த விளாகில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் பை பாய். நான் உங்கள் பிளாட் வாக்